ஏய் முரளி, ஏன்டி இப்படி பண்ண? ஏற்கனவே அவ பெரிய சைக்கோடி. நீ பண்ண வேலையில மொத்தமா போச்சு. முரளி வலிக்குது. நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கோ. நான் பண்ணவே இல்லை அந்த மாதிரி. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ. இங்க பாரு, இதுக்கு மேல பேசினா அசிங்கமாயிடும். ஒரு நிமிஷம். என்ன? ஹாய் அனிசா, நம்ம லவ் பத்தி வீட்டில் சொன்னியா? என்னது நம்மளவா? ஃபர்ஸ்ட் யார் நீ? ஏய் என்னடி டியா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி நம்ம லவ்வை பற்றி வீட்டில் சொல்லி பெர்மிஷன் வாங்கணும்ல. நான் முதல்ல உன்னை லவ்வே பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் எங்கள் வீட்டில் போய் பேசணும்? தெரியுதுல, லவ் பண்ணாமல் வீட்டில் பேச முடியாதுன்னு தெரியுதுல. அப்போ முதல்ல லவ் பண்ணு, அப்புறம் வீட்டில் பேசிக்கலாம். டேய் யாரா நீ? மை நேம் இஸ் முரளி. ஐ எம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மை ஹவுஸ் ஒன்லி ஃபார் யூ. அது என்னவோ தெரிலங்க, இந்த மெக்கானிக் பசங்களுக்கு சிஎஸ்சி பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிச்சிருக்கு. அதையும் நீ கொஞ்சம் பயங்கர அழகாக இருக்கியா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேப்பில் எவனாவது உள்ளே வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டா, அதான் நீட்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்ன அக்செப்ட் பண்ணிக்க. இப்போ நீ பண்ண ப்ரொபோசல் நல்லா தான் இருந்துச்சு. அப்போ ஓகேவா? ஓகே சொல்லலாம் தான், ஆனா நீ என்ன பயங்கர அழகுன்னு சொல்லிட்டியா. ஸோ இதுக்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனா நல்லா இருக்காதுல்ல. ஸோ சூப்பரா என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்பிட்டா? ஏய் உனக்கு எப்படி எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியுமா? கத்துக்கோ. உனக்கு என்னடி தெரியும்? ஏய் நான் சொல்லி நிப்பாட்றா, சும்மாறா. நீ அவனை கரெக்ட் பண்ணு, நான் உங்க அம்மாவை கரெக்ட் பண்றேன். டேய் பாண்டா வாய மூடுறா. ஏய் நீ வாய மூடுறியா? சொல்லு, நீ ஏதாவது சொல்லு ஐடியா அவனுக்கிட்ட. என்ன பண்ணலாம்? நீ தான ஐடியா கொடுத்த, நீயே போய் பேசு. ஐடியாவில் நிறைய இருக்கு, நான் சொல்றேன் பாரு. சும்மா உட்காருங்க. ஓ என்ன பண்றதுன்னு என்ன யோசிப்போம். பண்றது? டேய் முதல்ல அவ சொல்றா, அப்புறம் பேசிக்கலாம்டா. போடா போடா போய் சொல்றா, போடா பாத்துக்கலாம், போடா போடா போ போ போ. ஹாய். என்ன பண்ண போற? போடா போடா. மனிஷா, உனக்கு ப்ரப்போஸ் பண்ண எவ்வளவோ அழகான வார்த்தைகளை தேடி பார்த்தேன். அதெல்லாமே உன் அழகுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு வார்த்தையை தவிர. மனிஷா, அதை விட அழகான வார்த்தை கிடைக்கிற மாதிரி தெரியல. உன்னை கண்டுபிடிக்க 20 வருஷம் லேட் பண்ண மாதிரி இனிமேலும் லேட் பண்ண விரும்பலை. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. இப்படி சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்துருவா. மற்ற பொண்ணுங்களாம் ஓகே, ஆனால் உன்னை விழ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ரொம்ப கஷ்டப்படாத, ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். என்னை விட்டு போகாதே என் காதலியே அடி உன்னைத்தானே. ஆடி அழகே விட்டு போகாதடி
நான் உனக்கு 5 டைம்ஸ் கால் பண்ணேன் ஆனா நீ ஒரு டைம் கூட கால் எடுக்கல. ஹேய் பாத்ரூம் போயிருந்தேன்டி. போய் நீ எப்பயும் பாத்ரூம் ஃபோன் எடுத்துட்டு தானே போவ? ஹேய் சார்ஜ் இல்லடி, சார்ஜ் போட்டிருந்தேன். ஏய் கண்ணுக்குட்டி ப்ளீஸ். கண்ணுக்குடின்னு சொன்னா உன்னை அப்படியே அடிச்சு கடிச்சு தின்னுவேன் பார்த்துக்கோ. சரி மன்னிச்சிரு, இனிமே பாத்ரூம்லேயே பிளக் பாயிண்ட் வச்சிடுறேன்டி. சாரிடி. பாரு நீ என்ன குட்டியா வாடா இருக்க. ஆனா நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முரளி குட்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா குட்டி சாருக்கு என்னை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு நிறைய இருக்கு. யார் பார்த்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்துட வேண்டியதான். ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் டி. நீ கால் பேசணும்னு நினச்சாலே நான் கால் அட்டன் பண்ணிடுறேன். கொஞ்சம் மலை இறங்குடி. ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? நான் என்னடா பண்ணேன்? சீ பேசாதடி, உன் கூட பழக நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. என் இடத்துல இருந்து யோசிக்கோபி, எதுவும் தப்பா தெரியாது. நீ தான் அவனை லவ் பண்ற, அவன் உன்னை லவ் பண்ணல. முரளி மேல ஆசைப்படுறது தப்பு. ஆனா நீ அவனை அடைய நினைக்கிறது மனிஷா பாவண்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு முரளி வேணும். நான் சும்மா தானே இருந்தேன். அவ தானே என் கூட பேசக்கூடாது புடுங்க கூடாதுன்னு பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டா. இப்ப அனுபவிக்கட்டும். உன்னால திருத்தவே முடியாதுடி. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? நான் என் மூஞ்சி எங்க தூக்கி வச்சா உனக்கு என்ன வந்துச்சு? ஏய் அவ கொடுத்த மண்டை சூடு பார்த்தாத நீ வேற எக்ஸ்ட்ரா கொடுக்குறியா? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களாடி? இல்ல, சில பொண்ணுங்க உனக்காகவும் இருப்பாங்க. நீ ஹாப்பியா இருக்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். ஆனா நீ அவங்கள மற்றவங்களுக்காக ஹேட் பண்ணா அவங்களும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே பார், நான் யாருக்காகவும் உன்னை ஹேட் பண்ணல. நான் அவன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நானாக இருக்கேன். அது ஒருவேளை உனக்கு ஹேர்ட் ஆயிருந்தா ஐம் சாரி. ஏய் ரொம்ப சீன் போடாத, அதான் சாரி சொல்கிறேன்ல, பேசு. இங்க சாரிக்கெல்லாம் இடம் இல்லை, ஒன்லி பனிஷ்மெண்ட் தான். ஐயோ ஏய், உன் பனிஷ்மெண்ட் கிரிஞ்சால இருக்கும். ஆமா, எனக்கு இப்ப சாக்லேட் வேணும், அதான் எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். டேய் எப்பட்றா? என்ன முரளி, செம்முக்கெல்லாம் படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். முரளி முரளி, இந்த வரேன்ப்பா. ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுத்துட்டு போ. உனக்கு எதுக்கு ஃபோனு? கொடுத்துட்டு போ. டேய் முரளி இங்க வாடா. இந்த வரேன். நம்ம ஹீரோயின். ஹலோ முரளி, ஓ முரளியா? அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க அப்புறம் பேசுறீங்களா? நான் கொஞ்சம் அவன்கிட்ட பேசணும். ஃபோனை கூட அர்த்தே. ஆனா அவன் உன்கிட்ட பேசுற முள்ள இல்லையே. அதை நீ சொல்லாத, அவனை சொல்ல சொல்லு. நீ கால் பண்ணது என் கையில ஃபோனை கொடுத்து இனிமேல் கால் பண்ண வேணான்னு சொன்னதே அவன்தான்ப்பா. அவன் உன் கூட பேசுறதுக்கே தயாரா இல்ல. முரளி அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அட உண்மையதான் சொல்றேன் மனிஷா. நான் என்னமோ உங்களுக்கு நடுவில் ஏமாறுற மாதிரி பேசுறேன். நான் போய் அப்படி பண்ணுவேனா?